அத்திமுகவனே, ஆறுமுகன் சோதரனே, சித்தி விநாயகனே, சீரான புத்தியுடன் சிவபெருமான் சீரிசைக்க நீ எந்த நாவில் எழுந்து அருள் புரி. காட்டு வழி வந்த காவிய பாட்டிக்கு சூட்டுப்பழம் போட்ட சுப்பனே, ஓட்டுள் உடல் மறைக்கும் ஆமைகள் ஊர்கின்ற செந்தூர் கடல்புறத்து காவலனே காவல். ஓம் சக்தி பராசக்தி எனையாளும் மகாசக்தி. இன்றைய தினம் நவராத்திரி ஆரம்பம். சக்தியே எல்லா ஜீவன்களின் ஆதாரம். சக்தி இல்லையேல் மும்மூர்த்திகளாலும் எதுவும் செய்துவிட முடியாது என்று சௌந்தர்ய லகரையில் ஆதிசங்கரரே கூறியுள்ளார்கள். அப்பேற்பட்ட துர்க்கையின் பெருமையை விளக்குவதே நவராத்திரி. மகா துர்க்கை, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி என்று 3 தேவையரையும் நாம் வணங்குகிறோம். நவராத்திரியின் 9 நாட்களும் சக்தியாக நின்ற அம்பிகை விஜயதசமி அன்று அசுரர்களை அழித்து சிவத்துடன் ஐக்கியமாகிறாள் என்பது ஐதீகம். சிவன், விஷ்ணு, பிரம்மா. சிவன் தன் மனைவி சக்தியை தன் உடம்பில் பாதியில் இடம் கொடுத்தார். மகாவிஷ்ணு தன் சக்திக்கு தன் மார்பிலே இடம் கொடுத்தார். பிரம்மதேவன் தன்னுடைய சக்திக்கு நாவிலே இடம் கொடுத்தார்கள். எனவே சக்தி இல்லை என்றால் மும்மூர்த்திகளாலும் கூட ஒன்றுமே செய்துவிட முடியாது. இப்போது சிவபெருமானுக்கு ஒரு பாடல் பாடுங்க. துர்க்கைக்கு ஆதி சிவனுடைய பாதி உடம்பினில் அடைக்கலமாகிய உமையவளே, ஜோதி வடிவுடைய நாயகனை என்றும் சுற்றி நடமிடும் மாமகளே, நாத கனலிடை வேத ஒளியினால் ஞான உருவடு வாழ்பவளே, பாதம் பணிந்திடும் பக்தர் துயரற பக்க துணை என ஆனவளே, 9 இரவுகள் பூசணையில் ஒரு முதல் 3 இரவுகள் நீ வருவாய், துன்பங்கள் தீர்த்திடும் துர்க்கை என்றே உன்னை தூமலர் தூவியே போற்றிடுவோம். இது சக்திக்கு 3 நாள். அடுத்தது மகாலட்சுமிக்கு. நாரணன் மார்பினில் பூரணமாகவே நங்கை ஸ்ரீ தேவினி வீற்றிருப்பாய், தோரணம் ஆடிடும் கோலத்து வாயில்கள் தோன்றிடும் மங்கள நாயகியே, பூரண கும்பத்தும் பூவிதழ் செல்வத்தும் பூவிதழ் வண்ணத்தும் பொலிவுடையாய், வாரண ஆரங்கள் சுற்றி பணிந்திடும் மாமகளே, உன்னை போற்றுகிறோம். 9 இரவுகள் பூசணையில் ஒரு முதல் 3 இரவுகள் நீ வருவாய், துன்பங்கள் தீர்த்திடும் துர்க்கை என்றே உன்னை தூமலர் தூவியே போற்றிடுவோம். இது மகாலட்சுமிக்கு. அடுத்தது கலைவாணி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதிக்கு. வேத முதல்வனின் நாவினிலும் உயர் வீணை குழைந்திடும் நாதத்திலும் ஓதும் மறைகளின் கீதத்திலும் என்றும் ஒன்றி நடமிடும் நாமகளே, 6 தினங்களில் தோன்றி 6 தினங்களின் பின்வரும் 3லும் அன்னை ஸ்ரீதேவியின் ஆட்சி கொலுவிருக்கும் கூறும் கலைகளின் நாயகியே, வித்தை கொண்டு அருள் தரும் நாமகளே, 9 இரவுகள் கொலுவிருந்தே எங்கள் உள்ளத்தை செம்மையாய் ஆக்கிடுவீர். தேவியர் அன்புடன் தேவியர் மூவரும் வெந்தமக்கு ஆதரவாய் என்றும் காத்திடுவீர். சக்தி இருந்தால் செய், இல்லைன்னா சிவனேன்னு கெட என்பார்கள் அல்லவா. சக்தி ஆட்டுவிக்க ஒவ்வொரு குடும்பத்திலும் சிவம் ஆடுவது வழக்கம்தானே. அன்புடன் மகிழ்வித்து மகிழும் உங்கள் ஈசன் மகன். வாழ்க வளமுடன், நோயற்ற வாழ்வில் குறைவற்ற செல்வத்துடன். நன்றி, வணக்கம்.